ஐயனார் துணையில பசங்க என்ன ஆசைப்பட்டாலும் அது நடக்கவே நடக்காது அப்படின்றதுல வந்து அவங்க அப்பா நடேசன் ரொம்ப தீவிரமா இருக்காரு. ஃபர்ஸ்ட் சீன் வந்து பாத்தீங்கன்னா அந்த டிவி வாங்குறதுக்கான வேலைகள் வந்து எல்லாமே தடல்படலா நடந்துட்டு இருக்கு. நம்ம பல்லவன் யாருமே சும்மா விடாம எல்லாரும் கிளம்புங்க டிவி வாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு பெருசா டிஸ்கஷன் எல்லாம் போய் எப்படி டிவி வைக்கணும், அது எப்படி தியேட்டர் மாதிரி உட்காந்து பார்க்கணும், கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்கணும், பாப்கார்ன் எல்லாம் குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. நீலா சொல்றாங்க 5 மணிக்கு கடை கிளம்புனா 5 மணி வரைக்கும் பேசிருக்கீங்க, வாங்க கடை கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில கூட்டு வராங்க. வெளியில கூட்டு வர டைம் பார்த்து நல்லா நடேசன் அப்ப பயங்கரமா குடிச்சு வராரு. அவர் வந்த பிறகு எல்லாரும் போய் பார்த்து மறைக்கிறாங்க. நல்ல நேரத்துல இவர்கிட்ட வாய் கொடுக்கணும், நம்ம கிளம்பலாம் வாங்க அப்படின்னு சொல்லும் போதே பாத்தீங்கன்னா அவர்கிட்ட நேத்து பிரச்சனை பண்ணாங்களா அந்த வண்டி டியூக்காக, அவங்க வந்து வீட்டாண்ட ஏப்பா உங்க அப்பா காசு கொடுப்பாரு, உங்க அப்பா கொடுக்கல நீங்க கொடுப்பேன்னு சொல்லி தானே எங்க கிட்ட நீங்க சொன்னீங்க, 2 மாசம் ஆச்சு நீங்க காசே கொடுக்கல, என்னதான் கதை அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது நடேசன் அப்பா வந்து இன்னும் எங்க வந்து மிரட்டுறீங்க அப்படி இப்படின்னு வாயோடவே ஒரே கை கலப்பாவது. அவங்க இவங்க அடிக்கிறது இவங்க அவங்க அடிக்கிறது அப்படி நிலா ஒரே நிறுத்துங்க நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திட்டு சேரன் நினைக்கிட்ட சொல்றாங்க, அண்ணா நம்ம டிவி வாங்குறதுக்காக வச்சிருக்கலாம், அந்த காசை கொடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்தாங்கன்னா புடிங்க 2 மாசம் காசு உங்களுக்கு கொடுத்தாச்சு, நீங்க கிளம்புங்க, இதோட அப்புறம் நீங்க பிரச்சனை பண்ணாதீங்க, இன்னொரு உங்களுக்கு அடுத்த மாசம் காசு இருந்தா கரெக்டா வந்துடும் அப்படின்னா சொல்ற வார்த்தை வந்து கரெக்டா செயல்ல இருக்கணும்பா, இந்த மாதிரி இனிமே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து காசை கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து திமுறா உட்காந்து பேசுறாரு. நீ எப்ப பார்த்தாலும் இந்த பிரச்சனை பண்ணிட்டே இருப்பேன், நாங்க வந்து பஞ்சாயத்து பண்ணி வந்து கூட்டு வரணும், ஏன் இப்படி இருக்கா அப்படின்னு சொன்னா பல்லவனுக்கு ஒரு மாதிரி எடுத்து நான் ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷன் அவர் தான் இருந்தாரு, டிவி வாங்க முடியலன்னா அவருக்கு ஒரு மாதிரி எடுத்து அவர் உள்ள போயிடுறாரு. அதோட இவங்க எல்லாருமே திட்டிட்டு உள்ள போயிட்டு நம்மளோட சோழன் வந்து பல்லவன் வந்து சமாதானம் விட இன்னைக்கு இல்ல நான் நாளைக்கு வாங்கிக்கலாம் டயான்னு நீ கவலை அப்படின்னு இல்ல நான் விடுன அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ள போயிடுறாரு. சோழனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அடுத்த சீன் வந்து பாத்தீங்கன்னா நிலா கிட்ட போய் உள்ள பேசுறாங்க. சாரி நிலா இவர் இப்படி இருப்பாரு நான் நினைச்சு கூட பாக்கல, இவர் ஏன் இப்படி பண்றாருன்னு தெரியல, இவர் எங்கேயாவது கொண்டு போய் ஹாஸ்டல்ல சேர்த்துலாமா, பாவம் போய் பார்க்க கூடாது இவருக்கு அப்படின்னு. நீ உங்க வீட்டுல டிவின்றதுல ஒரு பெரிய விஷயமே கிடையாது, ஆனா நீங்க வந்து எல்லாத்தையும் மாத்தணும் எல்லாத்தையும் பண்ணணும்னு நினைக்கிறேன், இந்த வீட்டுக்கு உங்க யாருமே அதுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, அந்த ஆள் ரொம்ப மோசமா இருக்காரு, என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல நிலா, சாரி நிலா அப்படின்னு சொல்லிட்டு குழம்பு இருக்காரு. நிலா அவங்க ஒரு மாதிரி பாக்குறாங்க. சோ அதுல இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க. பாவம் ஆனா நிலா தான் உண்மையாவே இவங்களுக்காச்சும் இந்த குடும்பம் வந்து பழகிடுச்சு. நிலாக்கு வந்து நல்ல ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையில இருந்துட்டு இங்க வந்துட்டு ரொம்ப அவங்க அவஸ்தப்படுறாங்க. பாப்போம் வெயிட் பண்ணி என்ன நடக்குது அப்படின்றது. நிலாவோட இந்த சகிப்புத்தன்மை நம்மளோட வானதிக்கு இருக்குமா இல்லையா அப்படின்றது நம்மளுக்கு அப்பவும் எபிசோட்ஸ் தெரியும். வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி மோர் அப்டேட்ஸ் கண்டிப்பா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.